ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஸ்ரீமாத்ரே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஒரு குருவாக இருந்து எங்களை வந்து இந்த காமாக்கியா பயணத்தில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நெஞ்ச அறிவு கொடுக்கல. அதாவது காமாட்சி. இதெல்லாம் எங்கே போனால் கிடைக்கும்னு நிஜமாவே தெரியல. ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் கிடையாது. நாங்கள் அனுபவிச்சதாகட்டும், எனர்ஜி வைஸ் அனுபவிச்சதாகட்டும், அது இல்லாமல் ஞானமாக நீங்கள் வந்து எங்களுக்கு புகட்டினதும் ஆகட்டும், எல்லாமே வந்து இதெல்லாம் இதுக்காக இந்த ஜென்மம் எடுத்திருக்கோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நிறைவான பயணமாக இருந்தது. இந்த பயணத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் எனக்கு நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைச்சா மாதிரி ஒரு பயணமாக அமைஞ்சுது. காமாட்சி. நம்ம எவ்வளோ இந்த இந்த வாழ்க்கையில் பிறந்திருக்கோம், எவ்வளோ ஒரு சின்ன டஸ்ட்டுக்கும் கீழே ஒரு ரொம்ப சின்ன ஒரு பொருள் தான் நம்ம அப்படிங்கிறத ஒரே ஒரு வார்த்தையில் நீங்கள் வந்து சொன்னேன். அதாவது எல்லா சக்தி பீடங்கள் தசமகாவித்யா போயிட்டு அங்கங்கே அதனோட தாத்பரியத்தை நீங்கள் சொல்லும் பொழுது தசமகாவித்யா படித்த ஒரு மாமி வந்து கேட்டுட்டு இருந்தா, இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி மகிஷனை வதம் செஞ்சா அப்படின்னு, இந்த மாதிரி ஒரு தடவை வதம் செய்யலை, எல்லா தடவையும் வந்து வதம் செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது தான் எல்லாருக்குமே அந்த கேள்வி எழும்பிது. இப்போ பார்க்குறவாளும் நிறைய பேர் வந்து இந்த உலகம் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் புவனேஸ்வரி பற்றி சொல்லும் பொழுதும் சரி, நீங்கள் சொன்னது என்னென்னா புவனேஸ்வரியோட கால் பாதத்துக்கு அடியில் 1000 பிரம்மாக்களும் 1000 விஷ்ணுக்களும் 1000 ருத்ரர்களும் இருக்காங்க. அது வந்து அந்த கேள்வி எழும்புறதுக்கான ஒரு நேரமாக இருந்தது. அது வந்து நீங்களே வந்து அது முடிச்சு அவுத்து விட்டா மாதிரி, இந்த மாதிரி பல கல்பத்தில் அம்பாள் வந்து இது வந்து நிறைய மகிஷனை இந்த மாதிரி வதம் செஞ்சு வந்திருக்கா அப்படின்னு. ஸோ இதனுடைய ஆன்சர் அது மாதிரி இருந்தது. அப்போ தான் வந்து மனசில் வந்து புலன்பட்டது, நம்ம வந்து இது ஒரே ஒரு கல்பம் கிடையாது. கல்பம்ங்கிறது என்ன அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியாது. யுகம்ங்கிறது எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இப்போ பார்க்குறவா எல்லாருக்குமே தெரியும், வருஷம் தெரியும், யுகம் தெரியும், அது வரைக்கும் தெரியும், அவ்வளோதான். இந்த யுகத்தில் திரேதா யுகம், துவாபர யுகம் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் அப்படிங்கிறது தெரியும். கல்பம்ங்கிறது என்ன? அப்போது சாஸ்வதமாக இருக்கிறது சிவசக்தியாக இருக்கிற அந்த ரூபம் மட்டும்தான். அதுவும் ரூபமாக வந்து நம்ம இப்போ பார்க்குறோம், பல கல்பங்களாக வந்து அரூபமாக அது எனர்ஜியாக தான் எல்லோரும் ஃபீல் பண்ணியிருக்கா அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தீங்க. இன்னும் அதை டிஸ்கிரிப்டிவாக இது வந்து ஜனங்க எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்ச அந்த நீங்கள் சொன்னதுனால எனக்குள்ளே வந்த அந்த ஞானத்தினால இது நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால கேட்குறேன். இதனுடைய இன்னும் மேக்னானிமஸ் ரூபம் அப்படிங்கிறது, அப்போ நீங்கள் அதை வந்து எவ்வளோ அதை புரிஞ்சுட்டு இருப்பேள், எவ்வளோ புத்தகத்தில் படித்து புரிஞ்சுட்டு இருப்பேள், அதை வந்து எல்லாருக்குமே சொல்லணும். ஏன்னா நேரம் அப்படிங்கிறது நேரத்தை செலவழிக்காதுன்னு சொல்கிறோம் நம்ம. நேரம்ங்கிறது நீங்கள் இவ்வளோ சின்னதாக நினச்சிக்கிறது இல்லை, பல கல்பங்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த கல்பங்கிறது என்ன? அப்போது அம்பாளும் சிவனும் எப்படி இருக்காவா அப்படிங்கிறத நீங்கள் இது மூலமாக சொல்லணும். காமாட்சி. ஸ்ரீமாத்ரே நமஹா. அவசியம். இது வந்து ஒரு பெரிய அற்புதமான ஒரு கேள்வி. அது மட்டும் அல்லாம இந்த காலக்கணக்கின் முன்னாடி நாம எல்லோருமே ஒரு தூசை விட ஒரு சின்னதா ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா அவ்வளவுதான் நாம அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதான ஒரு விஷயம் இது. அதாவது அம்பாளுடைய ஸ்வரூபம் தேவி எந்த க்ஷேத்திரத்துல இருக்கான்னு சொல்லும் பொழுது அநேக கோட்டி பிரம்மாண்ட கோட்டினா பகிரூர்த்வதா அப்படின்னு தேவியினுடைய அம்பாளுடைய ஸ்தானத்தை வர்ணிக்க கூடியதான திவ்யமங்கடா தியானம் அப்படிங்கிற ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. கோட்டிக்கணக்கான பிரம்மாண்டங்களுக்கு அப்பாலே அப்படின்னு. அப்போ அந்த கோட்டிக்கணக்கான பிரம்மாண்டங்களுக்கு அப்பாலே அமிர்த கடலுக்கு மத்தியத்திலே சிந்தாமணி தீபத்திலே ஸ்ரீசக்கர மத்தியத்திலே பஞ்ச பிரம்மாசனத்திலே காமேஸ்வருடைய மடியிலே லலிதாம்பிகையாக காமாட்சியாக மகா திரிபுர சுந்தரியாக தேவி இருக்கா அப்படிங்கிறத நமக்கு சொல்லி இருக்கா. அப்போ பிரம்மாண்ட கோடிகளை எல்லாம் தாண்டி அப்படின்னா இத்தனை கோட்டிக்கணக்கான பிரம்மாண்டங்களையும் சாட்சாத் பரதேவதை தானே உற்பத்தி பண்ணியிருக்கா. அந்த கோட்டிக்கணக்கான பிரம்மாண்டங்களிலே விளங்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டத்திலே விளங்கக்கூடியதான அண்டத்திலே, அந்த பிரம்மாண்டத்திலே விளங்கக்கூடிய ஒரு அண்டத்திலே 1008 அண்டங்கள் சேர்ந்தது ஒரு பிரம்மாண்டம். அந்த அண்டத்திலே விளங்கக்கூடிய ஒரு பூமியிலே
நாம வசிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறத நமக்கு புராணங்கள் எல்லாம் விசேஷமா சொல்லுறது. அப்போ பரதேவத்தை வந்து காலத்தை கடந்தவள். காஞ்சிபுரத்திலே ஆதி காமாட்சி இருக்கா, காமாட்சி கோவிலுக்கு பக்கத்தில் ஆதி காமாட்சி. அவளுக்கு கால சங்கர்ஷினின்னு நாம. அவள் காலத்தையே சாப்பிடக்கூடியவள். அப்படி எல்லாரும் கால வசப்பட்டவர்கள் தான். காலம் நம்ம எல்லோரையுமே சாப்பிட்டு விடும். ஆனா அந்த காலத்தையே சாப்பிடக்கூடியவள் யாரு, காலத்தையே பக்ஷிக்க கூடியவள் யாருன்னா கால சங்கர்ஷினிங்கிறதான ஒரு தேவி. அவள் எல்லாவற்றையுமே கடந்தவள். அப்போ கோட்டிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் இருப்பது போலே நிறைய கல்பங்கள் முடிஞ்சு போச்சு. இப்போ நடக்கிறது ஸ்வேத வராக கல்பம். பிரம்மாவினுடைய நாசியிலிருந்து மகாவிஷ்ணுவானவர் வராக ரூபத்தை தாங்கி ஹிரண்யாட்சனை சம்ஹாரம் செய்த கல்பம் அது. அதனால ஸ்வேத வராக கல்பம் அப்படிங்கிறதான ஒரு கல்ப ஆரம்பத்திலே மகாவிஷ்ணுவானவர் தோன்றி ஹிரண்யாட்சனை சம்ஹாரம் பண்ணி பூமியை மீட்டார். அந்த காரணத்தினாலே இந்த கல்பத்திற்கு ஸ்வேத வராக கல்பம் அப்படின்னு பேரு. அதாவது காலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கணக்கு. இப்போ நடக்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா வினாடி, வினாடிக்கு அப்புறம் என்ன இருக்கு நிமிஷம், நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன இருக்கு மணி நேரம், ஒரு மணி நேரம் அப்படின்னு நாம சொல்றோம். மணி நேரத்திற்கு அப்புறமாக ஒரு நாள், நாளுக்கு அப்புறமாக வாரம், வாரத்திற்கு அப்புறம் மாதம், மாதத்திற்கு அப்புறம் வருஷம், வருஷத்துக்கு அப்புறம் 100 வருஷங்கள் 1000 வருஷங்கள் எல்லாம் முடியும் பொழுது இந்த வருஷங்களுடைய முடிவிலே நமக்கு தோன்றுவது என்னன்னு கேட்டா யுகம் அப்படின்னு நாம சொல்றோம். ஒரு யுகம். இப்போ கலியுகம் அப்படிங்கிறது 4,00,000 சொச்சம் வருஷம், 4,05,000 வருஷங்கள் இந்த கலியுகம் அப்படிங்கிற 5000 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 4,00,000 வருஷம் இருக்கு அப்படின்னு நாம சொல்றோம். அப்போ கலியுகம். இந்த யுகத்திற்கு அடுத்து விளங்கக்கூடியது மகாயுகம் அப்படின்னு பேர். அதாவது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படிங்கிற 4 யுகங்கள் சேர்ந்ததற்கு சதுரயுகம் அல்லது மகாயுகம் அப்படின்னு பேரு. இது போல 72 யுகங்கள் முடிவதற்கு மன்வந்திரம் அப்படின்னு பேரு. 72 தடவை கிருதயுகம், 72 தடவை திரேதாயுகம், 72 தடவை துவாபர யுகம், 72 தடவை கலியுகம். 72வது கலியுகம் முடியும் பொழுது ஒரு மன்வந்திரம் முடிகிறது. அது இந்த இப்ப என்ன நடக்கிறது, வைவஸ்வத மன்வந்திரம் நடக்கிறது. இப்போ மன்வந்திரம் மனுவினுடைய ஆட்சி அப்படின்னு நாம சொல்வோம். இந்த பிரம்மாண்டங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக விளங்கக்கூடியவர் மனு. அந்த வைவஸ்வத மனுவிற்கு இந்த பிரம்மாண்டங்களை ஆளக்கூடிய தன்மையை கொடுத்தவள் யாருன்னா காமாட்சி. காஞ்சிபுரத்துல தபசு பண்ணித்தான் பிரம்மாண்டங்களை ஆளக்கூடிய வரத்தை பெற்று இப்போ அவதான் ராஜாவா, பிரம்மாண்டங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தியா வைவஸ்வத மனு இருக்கார். இவருடைய காலம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் சாவர்ணின்னு ஒருத்தர் வரப்போறார் அடுத்தது. அது எத்தனாவது, 8வது மன்வந்தரம் இப்போ நடக்கிறது. வைவஸ்வத மன்வந்தரே 7வது மன்வந்தரம். ஸ்வேத வராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதீதமே கலியுகே பிரதமே பாதே அப்படின்னு நாம சொல்றோம். ஸ்வேத வராக கல்பத்திலே வைவஸ்வத மன்வந்தரத்திலே 28வது கலியுகத்திலே முதல் பாதம் பிரதமே பாதமானது, பிரதம பாதமானது நடந்துன்னு இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு யாகத்திலும் இதை வந்து சொல்லுவாங்க. ஒவ்வொரு சங்கல்பத்திலேயும் எந்த ஹோமத்தை நாம பண்ணினாலும், யஜ்யம் பண்ணினாலும், ஆத்திலேயே நம்ம ஹோமம் ஒரு பூஜை பண்றோம்னா அதனுடைய சங்கல்பத்திலே நாம இந்த விஷயங்களை எல்லாம் நாம அதாவது இத்தனை காலகட்டத்துல இந்த காலகட்டத்துல நாம வசிச்சுன்னு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை நாம சொல்றோம். அப்போ இவர்களை கடந்து விளங்கக்கூடிய இப்போ இந்த மன்வந்திரம் முடிஞ்ச உடனே சாவர்ணி தேவி மகாத்மியம் பார்த்தோம் இல்லையா, சண்டி ஹோமத்திலே அந்த தேவி மகாத்மியத்தை சொல்றாளே, அந்த தேவி மகாத்மியத்தில இந்த சாவர்ணி மனுவினுடைய வைபவம் தான் அடுத்து வரப்போறார் இல்லையா. இவர் முடிஞ்ச உடனே வைவஸ்வத மனு முடிஞ்ச உடனே சாவர்ணி மனு வரார். அவருடைய சரித்திரத்தை தான் தேவி மகாத்மியம் சொல்லுறது. அந்த சூரியனுக்கு புத்திரனாக சாவர்ணியாக பிறந்து அடுத்த மன்வந்திரத்திற்கு அவர் அதிபதியா போறார். இது மாதிரி 14 மன்வந்திரங்கள் முடியும் பொழுது ஒரு கல்பம் முடிகிறது. இப்போ ஸ்வேத வராக கல்பம் நடக்கிறது. இதற்கு முன்னாடி நீலலோகித கல்பம் இருந்தது, சாவித்ரி கல்பம் இருந்தது. அப்படின்னு ஒவ்வொரு கல்பமும் அநேக கல்பங்களிலே நமக்கு பார்த்தோம்னாக்க இந்த விஷயங்கள் எல்லாமே ராமச்சந்திரமூர்த்தி அநேக தடவை அவதாரம் பண்ணிட்டார். அது மாதிரி கிருஷ்ண பரமாத்மா அநேக தடவை அவதாரம் பண்ணிட்டார். நிருசிம்ஹமூர்த்தி நிறைய தடவை அவதாரம் பண்ணிட்டார். ஒவ்வொரு கல்பத்திலேயுமே மறுபடி இந்த விஷயங்கள் நிகழ்ந்து கொண்டே விளங்குறது அப்படிங்கிற
விஷயத்தை தான் சொல்லியிருக்கா. இப்போ நீங்க கேட்ட கேள்வி நம்ம காமாக்கியாவிலையும் இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க மைசூர்ல சாமுண்டேஸ்வரி கோவில்ல தான் அம்பாள் மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணினா அப்படின்னு சொல்றா. கொல்லூரிலே மூகாம்பிகா க்ஷேத்திரத்துல தான் சம்ஹாரம் பண்ணினாங்கிறது நமக்கு அந்த க்ஷேத்திர மகாத்மியம் சொல்லுறது. ஸ்ரீசைலத்திலே பிரமராம்பிகை சந்நிதியில தான் மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணினான்னு சொல்றா. தமிழ்நாட்டிலே கிடாத்தலை மேடு ஆடுதுறைக்கு பக்கத்துல இருக்கு. மகிஷனுடைய சிரசு அறுபட்டு தெரிச்சு விழுந்த இடம் அது கிடாத்தலை மேடுன்னு பேரு, ஊர் பேரு. அந்த க்ஷேத்திரத்துல தான் அம்பாள் சம்ஹாரம் பண்ணினா. ஒவ்வொரு தடவையும் இப்படி எல்லா க்ஷேத்திரங்களையும் சொல்றானேனா இந்த மன்வந்திரம், இந்த யுகம், இந்த கல்பம் எல்லாம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கல்பத்திலே ஒவ்வொரு மன்வந்திரத்திலே அநேகம் தடவை பராசக்தியானவள் மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணியிருக்கா. அப்படி சம்ஹரிக்கும் பொழுது ஒவ்வொரு கல்பத்திலே ஒவ்வொரு மன்வந்திரத்திலே ஒவ்வொரு இடங்களிலே தேவியானவள் அந்தந்த அசுரர்களை அவ்வப்பொழுது சம்ஹாரம் பண்ணி அந்த க்ஷேத்திரத்தில் எழுந்தருளி இருக்காங்கிற விஷயத்தை தான் நாம தெரிஞ்சுக்க வேண்டியதான ஒரு விஷயம். அப்போ இந்த பெரிய காலக்கணக்கு, இந்த காலக்கணக்கு அப்படிங்கிறது அம்பாளுக்கு கண் இமைக்கிற நொடி. கண்ணை இமைக்கிறோம் இல்லையா, உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி. இந்த இந்த யுகம், இந்த மன்வந்திரம், இந்த கல்பம், இவைகள் எல்லாமே எவ்வளவுன்னு கேட்டா காமாட்சி இந்த கண் இமை கொற்ற க்ஷணம்தான். ஏன்னா அவ கண்ணை இப்படி ஒரு க்ஷணம் இப்படி மூடிவிட்டா அப்படின்னா பிரம்மாண்டங்கள்லாம் தற்சணத்தில பஸ்மாவாய் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அந்த பரதேவதையினுடைய கண் இமைக்கிற க்ஷணம்தான். நாம மாத்திரமல்ல, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் வாழக்கூடிய காலம் கூட அவ்வளவுதான். அப்பா அப்பாடி. அதாவது அரூபமா சாஸ்வதமா இருந்தது அந்த அரூபமா இருந்த அந்த காமாட்சியோடதும் சிவனோட அந்த ஒரு எனர்ஜி இன்னைக்கு ரூபமயமா நிறைய ராஜாக்கள் இல்ல இப்படி இருந்தா இன்னும் வணங்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வணங்குறா. பட் ஆனா அந்த எனர்ஜியை காமாக்கியா உள்ள போறது ஆகட்டும், இல்ல ஒரு தசமகா வித்யில போறது ஆகட்டும், இது எல்லாமே அந்த அந்த பஞ்சபூதங்களை தழுவிதான் அம்பாள் இருக்கா அப்படிங்கறது ஒரு ஒரு செகண்டும் அங்க உணர்த்திது. அந்த அந்த இது அந்த ஞானத்தை கொடுத்தது நீங்க தான். அதனால அம்பாள் அனுகிரகம் காமாட்சி. நிஜமாவே இவ்ளோ இவ்ளோ கத்துக்கிறதுக்கான ஒரு ஒரு ஜென்மாவை கொடுத்துருக்கார் கடவுள் அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருந்தது அந்த நேரத்துல எனக்கு. அதை நான் மிகைப்படுத்திலாம் சொல்லல, உண்மையாவே இதுக்குன்னு ஒரு ஜென்மம் வரணும். நம்ம பல துன்பங்களை நினைச்சு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். இந்த கல்பம் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நம்ம ஒரு தூசியா இருக்கோம். இதெல்லாம் அம்பாள் ஒரு நீங்க சொன்ன இல்லையா, ஒரு நிமிஷம் இப்படி கண்ணை சிமிட்டுற நேரம் எல்லாமே சரியா போயிடும் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளேயும் நம்ம அதை ஸ்மரணம் பண்ணணும். அதை நீங்க சொன்ன விஷயங்கள்ல நிறைய பேருக்கு நிறைய பதில்கள் கிடைச்சிருக்குமா இருக்கும். ரொம்ப நன்றி. இப்படி ஒரு பெரிய ஒரு பேரறிவை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் காமாட்சி.